வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செய்கிற வேலை எவ்வளோ பெரிய வேலை, அல்லது யார் செய்கிற வேலை பெரியது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் பல்வேறு தரப்பு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்கவுங்க செய்கிற வேலை ரொம்ப முக்கியமான வேலையாகவும் உயர்வான வேலையாகவும் ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பானது. அதில் எந்த தவறுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் செய்கிற வேலை ரொம்ப முக்கியமானது, இன்னும் சொல்லப்போனால் நாம் செய்கிற வேலை ரொம்ப உயர்வானது அப்படிங்கிற அந்த கருத்து தளத்திற்கு மேலாக நாம் என்ன விஷயம் யோசிக்கிறோம் அல்லது என்ன விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செய்கிற வேலையை விட மற்றவர்கள் செய்கிற வேலை என்பது, மற்றவர்கள் செய்கிற தொழில் என்பது ரொம்ப கீழானது அப்படின்னு நினச்சிக்கிறோம். நாம் எந்த வேலை செய்தாலும், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் ஒவ்வொரு வேலையை செய்பவர்களும் மதிப்புக்குரியவர்களே, அந்த வேலையும் மதிப்புக்குரியதே. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாம் செய்கிற வேலை மதிப்புக்குரியது, அந்த வேலை செய்கிற நாம் உயர்வான மதிப்புக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்படி நினைக்கிறதுனாலேயே என்ன ஆகிடுது அப்படின்னா, மற்றவர்கள் செய்கிற எந்த வேலையுமே நம்ம உயர்வான வேலையாக நினைக்க மாட்டேங்கிறோம். மற்றவர்கள் செய்கிற வேலை செய்கிற போது அவர்களை உயர்வானவர்களாக நினைக்க மாட்டேங்கிறோம். நாம் செய்கிற அடிப்படையான தவறு இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேலையை நான் பிடித்து செய்கிறேன், ஒரு வேலை எனக்கு பிடித்தமானதாக இருக்கிறது, அதில் நான் முழு ஆர்வத்தோடும் முழு விருப்பத்தோடும் முழு அர்ப்பணிப்போடும் அந்த வேலையை நான் செய்கிறேன். அப்படிங்கிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வேலை என்பது மிக மிக முக்கியமான வேலையாகவே இருக்கிறது. நாம தான் மற்றவர்களுடைய வேலையை என்ன பண்ணுவோம், அது சாதாரண வேலை, அது ரொம்ப சின்ன வேலை, அது யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வேலைகளும் நாம் செய்கிற போது தான் அந்த வேலையை நம்ம எதை சாதாரணம்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ, எதை சின்ன வேலைன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ, அந்த வேலையை நாம் செய்து பார்க்கிற போது தான், செய்ய முனைகிற போது தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரியும். இது எல்லாமே அந்த வேலையை செய்கிறவர்களை பொறுத்ததாக இருக்கிறது. நாம் செய்கிற வேலையை உயர்வாக நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக நம்ம வேலையை விரும்பி செய்வதன் காரணமாகவும் முழு அர்ப்பணிப்போட செய்கிறதன் காரணமாக நம்ம செய்கிற வேலையை நம்ம உயர்வாக நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் நம்ம இன்னொரு விஷயமா என்ன ஆகிடுதுன்னா, நம்ம உயர்வாக நினைக்கிற போது அது என்ன ஆகிடுதுன்னா, மற்றவர்கள் செய்கிற எல்லா வேலையுமே, அது எந்த வேலையாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப தாழ்வாகவும் ரொம்ப கீழ்மையாகவும் நினைக்க சொல்லிடணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலைகளும் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்கள் கீழ்மையாக நினைக்கிற வேலை அல்லது கீழ்மையான வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிற வேலை, இந்த வேலைகளை அவர்கள் செய்யாமல் விட்டார்கள் என்றால், செய்யாமல் விட்டு போச்சு அப்படின்னா, அந்த வேலை நடக்காமல் போச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தோட இயக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த சமுதாயத்தினுடைய இயக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே தேங்கிக்கிடாது, எல்லாமே தேங்கி போயிடும், எல்லாமே என்ன பண்ணும், ஒரு பெரிய மோசமான ஒரு அழிவை நோக்கி, சீரழிவை நோக்கி நாம் போயிடுறோம். அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வேலை என்பது அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய கல்வியின் அடிப்படையிலும், இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை ஒன்று விருப்பத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, இன்னொன்று அவர்கள் படித்திருக்கிற கல்வியின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒரு காலத்தில் வம்சாவழியாக இருந்த வேலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி அவரவர் விருப்பத்திற்குரிய கல்வி தகுதிக்குரிய வேலைகளை தேர்ந்தெடுத்து எல்லாரும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி போகிற போது ஒருவர் செய்கிற வேலை உயர்வானதாகவும் இன்னொருவர் செய்கிற வேலை தாழ்வானதாகவும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப தவறான ஒரு மனநிலையாகும். எந்த வேலையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு தேனீ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது அதனுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது. அது மலர்களில் போய் உட்காந்து தேன் துளிகளை சேகரிப்பது அப்படிங்கிறது, தேன் துளிகளை சேகரித்து கொண்டு கூடு கட்டுவது என்பதும் அதனுடைய வேலையை சிறப்பாக செய்கிறது. ஒரு எறும்பு இருக்கிறது என்றால் அதனுடைய வேலையை சிறப்பாக செய்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய வண்ணத்து பூச்சி இருக்கிறதுனா அது அதனுடைய வேலையை செய்யுது. ஒரு பறவை இருக்கிறது என்றால் அது பறந்து இறை தேடி சாப்பிட்டு அதனுடைய எச்சங்களை போட்டு ஒரு பெரிய காட்டையை, ஒரு விருட்சகத்தையே உருவாக்குகிற வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையை உணவாக உட்கொண்டு, அந்த விதையை, ஒரு பழத்தை உணவாக உட்கொண்டு அதோடைய விதையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல எச்சமாக இடுகிற போது அங்கு ஒரு சின்ன ஒரு செடியானது துளிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று இந்த உயிர்களுக்கான பரவலாக்கமானது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒருவர் செய்கிற வேலை இன்னொருவர்களோடு தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட, இன்னொருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட, அந்த வேலை என்பது எல்லா உயிர் விதிகளுக்கும், இயக்க விதிகளுக்கும் உட்பட்டு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற
ஒரு வேலையை செய்யக்கூடிய மனிதரோ அல்லது அந்த வேலையே இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகுது என்று யோசித்து பாருங்கள். அந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அல்லது அந்த வேலையை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து வந்துட்டோம்னா, அந்த வேலையை செய்யாது இருக்கிற போது இந்த சமூகம் எவ்வளவான ஒரு சீரழிவை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு வேலை குறைச்சலான மதிப்புடைய வேலை, ஒரு வேலை உயர்வான வேலை, உயர்வான தொழில் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்படி எதுவுமே இங்கே கிடையாது. நம்மளுடைய மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் செய்கிற வேலை உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு நம்புகிற போதே இன்னொரு வேலையை நாம் கீழ்மையாக நினைக்கக்கூடிய நிலைக்கு உயரும். இங்கே கீழ்மையாக எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செய்வது போலவே அவர் இன்னொரு வேலையை செய்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலையை உயிராக மதிப்பது போலவே அவர் அவருடைய வேலையை உயிராக மதிக்கிறார். நீங்கள் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சௌகரியங்களும் இருக்கிறது, அசௌகரியங்களும் இருக்கிறது. அதுபோல தான் அவருடைய வேலையில் சௌகரியங்களும் இருக்கும், அசௌகரியங்களும் இருக்கும். உங்கள் வேலையில் எவ்வளவு லாபம் இருக்குமோ அதுபோல் அவருக்கும் லாபம் இருக்கும். உங்கள் வேலையில் எவ்வளவு நஷ்டம் இருக்குமோ அதுபோல் அவருக்கும் நஷ்டம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு வேலையும் அதனதன் தன்மையோடு அதனதன் இயக்க விதிகளுக்கு உட்பட்டு அதனதன் வாழ்வியலுக்கு உட்பட்டு தான் ஒவ்வொருவரும் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு வேலையை முதலில் எந்த வேலையும் தாழ்வாக நினைக்காதீர்கள், கீழ்மையாக நினைக்காதீர்கள். அந்த வேலை செய்கிறவர்களையும் கீழ்மையாகவும் தாழ்வாகவும் நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் நாம் அந்த வேலையை செய்கிற போதும் அல்லது அந்த வேலையை அவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேறு. நம் வேலையை விட்டு அந்த வேலையை செய்ய முனைகிற போது நமக்கு ஏற்படுகிற அசௌகரியங்கள், அல்லது அவர்கள் அந்த வேலையை செய்யாமல் விடுகிற போது ஏற்படுகிற அசௌகரியம், நாம் செய்து கொண்டு இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை நாம் செய்யாமல் விடுகிற போது இந்த சமூகத்திற்கு ஏற்படுகிற அசௌகரியங்கள், இது எல்லாமே பார்த்தோம் என்றால் ஒன்றுக்கொன்று ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வலைப்பின்னலாகவே இருந்து கொண்டிருக்கும். அந்த வலைப்பின்னலை இந்த சமூக பின்னலாகவே நாம் நினைத்து சமூக தொழில் பின்னலாகவும் சமூக வேலை பின்னலாகவும் சமூக வாழ்வியல் பின்னலாகவும் நாம் நினைத்து சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நாம் நம் வேலையை மதிப்பது போலவே, நாம் நம்முடைய தொழிலை உயர்வாக நினைப்பது போலவே, நாம் மற்ற தொழில்களை செய்யக்கூடிய மனிதர்களையும் அந்த தொழிலையும் நிச்சயம் உயர்வாகவும் நினைப்போம், மரியாதையுடன் நடத்துவோம், அவர்களுக்குரிய மரியாதையும் நாம் தருவோம். எல்லா தொழில்களும் இங்கு மதிப்பிற்குரியது. அந்த தொழில்களை செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்களும் மதிப்பிற்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை.